ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா வேலவா போற்றி போற்றி. மாதங்களிலே 12வது மாதம் பங்குனி மாதம். அந்த பங்குனி மாதத்தில் வருகிற 12வது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிற நாள்தான் பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் 11ஆம் தேதி உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. பௌர்ணமி அதற்கு அடுத்த நாள் 12ஆம் தேதி தான் வருகிறது. ஆனால் அனைத்து கோவில்களிலும் 11ஆம் தேதி உத்திரம் நட்சத்திரம் இருக்கிற அன்றைய தினம்தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து கொண்ட நாளும் இந்த நாள்தான். அதுபோல பெருமாள் லட்சுமி தேவியையும், ராமர் சீதையையும், முருகன் தெய்வானையையும், இந்திரன் இந்திராணியையும் மணந்து கொண்டதும் இந்த நன்னாளில்தான். அதனால்தான் இந்த நாள் மிக விசேஷமானதாக போற்றப்படுகிறது. எல்லா கோவில்களிலும் திருக்கல்யாண வைபவங்கள் நடைபெறும். திருமணம் நடக்க வேண்டும் என்று கருதும் ஆணோ பெண்ணோ அவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து பால்குடம் எடுத்து தன்னுடைய வேண்டுதலை கூறினால் விரைவில் அவர்கள் விரும்பியபடி திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். கோவில்களில் நடைபெறும் திருமண வைபவங்களை பார்ப்பதினால் அவர்களுடைய திருமண தடை நீங்கி இனிதே அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. ஆதலால் மனதார இறைவனை வேண்டி முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த பங்குனி உத்திரத்திற்கு முன்பாக திருமணம் நடக்கும் என்பது உறுதி. உலகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாண வைபவம் பங்குனி உத்திர திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதுபோலதான் குழந்தை செல்வம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கும் முருகன் அருள் புரியாமல் விட்டுவிடுவாரா என்ன? கண்டிப்பாக முருகன் அருள் கிடைக்கும் என்பது உறுதி. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படையல் வைத்து கந்த சஷ்டியோ திருப்புகழோ அல்லது கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் ஏதாவது ஒரு பாடலை மனமுருகி முருகனோடு ஐக்கியமாகி கூறுங்கள். உங்களுடைய குறைகள் அனைத்தையும் முருகன் தீர்த்து விடுவார். அடுத்து பங்குனி உத்திரம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தை பார்ப்போம். பங்குனி உத்திரம் வரும் நன்னாள் ஏப்ரல் 11ஆம் தேதி அன்றைய தினம் வழிபட வேண்டிய மிக சிறப்பான நேரம் காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை மிக சிறப்பான நேரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக பங்குனி உத்திர திருநாள் அன்று எல்லா வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறும். அதே மண்டபத்தில் ஏராளமானோர் தங்கள் திருமணங்களை நடத்தி கொள்வர். அன்றைய தினத்தில் எவ்வளவு சிறப்பான நாள் என்று பாருங்கள். மேலும் ஆண்டாள் ரங்கநாதரோடு ஐக்கியமானதும் இந்த நாள்தான். மகாலட்சுமி அவதரித்ததும் இந்த நாள்தான். இவ்வாறு பல சிறப்புகளையும் பெற்றதுதான் இந்த பங்குனி உத்திர திருநாள். பழனி முருகன் கோவிலில் தேரோட்டமும் திருவிழாவும் மிக விமரிசையாக கொண்டாடப்படும். மேலும் நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் கொடுத்த ஒரு லீலை மிக சிறப்பாக நடைபெறும். இந்த பங்குனி உத்திர திருநாள் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள் என்பதால் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கி வழிபட்டு அனைத்து செல்வ நலன்களையும் பெற்று ஆரோக்கியத்துடன் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களோட உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. தொடர்.